SK25 படத்துலேருந்து இப்போ அஃபிஷியல் டைட்டில் அண்ட் ஃபர்ஸ்ட் லுக் பார்த்தீங்கன்னா நாளைக்கு சாயந்தரம் 4 மணிக்கு ரிலீஸ் பண்ண போகிறதா இப்போ அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க. டான் பிக்சர்ஸ் ரெஜின் மூவி சேர்ந்து இந்த படத்துக்கு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. சுதா கங்காரா டேரக்ஷனில் ஜிவி பிரகாஷோட மியூசிக்கில் சிவகார்த்திகேயன், ரவிமோகன் அதர்வா அந்த படத்தில் லீடர் நடிச்சிருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா இந்த 2025 செகண்ட் ஹாஃபில் ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. குட் பேட் அக்லி படத்துலேருந்து இப்போ தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா தேட்டர்கள் ரிலீஸ் ரைட்ஸை ரோமியோ பிக்சர்ஸ் வாங்கியிருக்கிறத இப்போ அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க. ஆர்த்திக் ரவிச்சந்திரன் டேரக்ஷனில் டிஎஸ்பியோட மியூசிக்கில் மைத்ரி சினிமாஸ் இந்த படத்துக்கு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. தலை அஜித் இந்த படத்தில் லீடர் நடிக்கிறாரு. படம் பார்த்தீங்கன்னா வர ஏப்ரல் 10 ரிலீஸ் ஆக போகுது. ஏசி ப்ரொடக்ஷன்ஸோட ஃபஸ்ட்டு படத்தோட அஃபிஷியல் டைட்டில் அண்ட் ஃபர்ஸ்ட் லுக் பார்த்தீங்கன்னா நாளைக்கு காலையில் 11 மணிக்கு ரிலீஸ் பண்ண போகிறதா இப்போ அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க. இது ஒரு ஆக்ஷன் மூவியாக ரெடியாக இருக்குது. டைட்டில் எந்த மாதிரி இருக்க போகுதுன்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ரவிமோகனோட 34வது படத்தோட அஃபிஷியல் டைட்டில் அண்ட் டீசர் பார்த்தீங்கன்னா நாளைக்கு காலையில் 11 மணிக்கு ரிலீஸ் பண்ண போகிறதா இப்போ அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க. இந்த படத்துக்கு கிரீன் ஸ்க்ரீன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. டைட்டில் எந்த மாதிரி இருக்க போகுதுன்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அஸ்தரம் படத்தோட அஃபிஷியல் ட்ரெய்லரை பார்த்தீங்கன்னா வர ஜனவரி 31 சாயந்தரம் 6:04 விஜய் சேதுபதி ரிலீஸ் பண்ண போகிறத இப்போ அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க. இது ஒரு த்ரில்லர் மூவி. இந்த படம் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 21 தேட்டரிகளில் ரிலீஸ் ஆகுது. இந்த பொங்கல்லேருந்து போஸ்ட்போன் ஆன தருணம் படம் பார்த்தீங்கன்னா இந்த ஜனவரி 31 ரிலீஸ் பண்ண போகிறத இப்போ அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க. இந்த படத்தில் கிஷன்தாஸ் லீடர் நடிச்சிருக்காரு. இது ஒரு லவ் த்ரில்லர் மூவி. படம் ஜனவரி 31 ரிலீஸ் ஆகுது. இப்போ வந்து டிராகன் படத்துலேருந்து அஃபிஷியல் நெக்ஸ்ட் சிங்கிள் என்னை விட்டு போனா அப்படின்ற சாங் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் பிரதீப் ரங்கநாதன், அனுபமா பரமேஸ்வரன் லீடர் நடிச்சிருக்காங்க. படம் பார்த்தீங்கன்னா வர பிப்ரவரி 21 ரிலீஸ் ஆக போகுது. காஞ்சனா 4 படத்தோட ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா இந்த ஏப்ரலில் நடக்க போகிறதா இப்போ நியூஸ் வந்திருக்கு. இப்போ இந்த படத்தில் பாலிவுட் ஆக்ட்ரஸும் ஒரு முக்கியமான கதாபாத்திரம் பண்ணுறதா இப்போ நியூஸ் வந்திருக்கு. ராகவா லாரன்ஸோட ராகவேந்திரா ப்ரொடக்ஷன்ஸ் இந்த படத்துக்கு ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க. ராகவா லாரன்ஸ், பூஜா கெட்டி இந்த படத்தில் லீடாக நடிக்கிறாங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா 2026 சம்மரில் நம்ம இந்த காஞ்சனா 4 எதிர்பார்க்கலாம். தனுஷ் நடிப்பில் நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆகிருக்கிற ஒரு ஹிந்தி மூவி தான் டெரே இஸ் மெயின். இந்த படம் பார்த்தீங்கன்னா இந்த நவம்பர் 28 ரிலீஸ் பண்ண போகிறதா இப்போ அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா தமிழ் டப்பிங்லையும் வர நவம்பர் 28 ரிலீஸ் ஆக போகுது. கிங்ஸ்டன் படத்தோட அந்த அஃபிஷியல் ஃபர்ஸ்ட் சிங்கிள் ராசா ராசா அப்படின்ற சாங் பார்த்தீங்கன்னா இந்த ஜனவரி 31 ரிலீஸ் பண்ண போகிறதா இப்போ அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க. இது ஒரு ஹாரர் மூவி. இந்த படத்தில் ஜிவி பிரகாஷ் லீடர் நடிச்சிருக்காரு. படம் பார்த்தீங்கன்னா வர மார்ச் 27 கிராண்டா தேட்டரிகளில் ரிலீஸ் ஆகுது. இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சினிமா பையன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளுடைய நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.